ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேர்க்கடலை பருப்பு வச்சு குழந்தைகளுக்கு தின்பண்டம் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வேர்க்கடலை பருப்பு, பொட்டுக்கடலை, தேங்காய், வெல்லம், நெய், இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வேர்க்கடலை லைட்டாக வறுத்துக்கிடலாம். ரொம்ப ஏற்கனவே வறுத்த பருப்பு தான், இருந்தாலும் கொஞ்சமாக வறுத்து எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வறுத்தெடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் போட்டு அந்த வேர்க்கடலை தொலியெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டையும் மிக்சியில் போட்டு ஒன்றாவேவும் நம்ம அரைச்சிக்கலாம். பொடி பண்ணுறதுக்கு ரொம்பவும் வலுவலுன்னு பொடி பண்ணாமல் ஓரளவு நிதானமாக எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா திருகி வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் இதுக்கு நிறையாவே போடலாம், ஏன்னா கெட்டு போகாது. நெய்யில் ரொம்ப நேரம் வதக்கிறதுனால கெடாது. கூட கொஞ்சமே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அரை முடி தேங்காய் தான் எடுத்துருக்கிறேன். அதோட நல்லா நெய்யில் வதக்கிட்டு இப்போ வெல்லம் போட்டுக்கிடுவோம். வெல்லம் அதோடய நான் போட்டு வதக்கிறேன். இல்லை நீங்கள் என்ன பாகு கூட காய்ச்சிக்கிடலாம். அதை ரெடி பண்ணி இந்த மாதிரி வதக்கி எடுத்துவோம். நெய்யில் வதங்க அந்த வெல்லத்தோடு இதோடு நல்லா வதங்கிடும். அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் போட்டுக்கிடலாம். இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் மேலேயே நெய்யும் ஊற்றி திரும்ப வரைக்கும் கிளறி விட்டு அதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கோம், அதெல்லாம் போட்டு கிளறி வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்புறமா கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டையும் பிடிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக பிஸ்கட் மாதிரி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கரண்டியில் நம்ம வச்சு அச்சு தான் எடுத்து வச்சோம்னா அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அது பிஸ்கட்னு சொல்லிட்டுட்டா குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம், நல்லாயிருக்கும். இது வேர்க்கடலை சில குழந்தைங்க சாப்பிடாதுங்க. இப்படி போட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம வெல்லம் போட்டு இனிப்பாக இருக்கிறதுனால வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ காலையில் சாப்பாடு களிக்கு கத்திரிக்காய் கடையல், கேப்பக்களினா அதாவது ராகி மாவு வச்சு களி கிண்டிடுவோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி வேறு ஒன்றும் வைக்காமல் கத்திரிக்காய் கடைசல் வச்சு செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் போட்டு அதோட ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் போட்டு எல்லாம் வேக வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிடலாம். கடைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ நல்லா கடையவும் நல்லா குழஞ்சி வந்தால் தான் கடைகிறதுக்கும் லேசாக இருக்கும். அதுவும் கடைஞ்சி எடுத்துகிட்டு களி ரெடி ஆயிடுச்சு. களியும் ராகி மாவு களி சூடாக அந்த கத்திரிக்காய் கடையலும் ராகி மாவு களியும் சூப்பராக இருக்கும். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக பாகு காய்ச்சி ஊற்றிக்கோங்க. அதை கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு காங்காது. வெல்லம் இனிப்பு காங்காமல் இருந்தால் பிடிக்கிறதுக்கு காங்காது. அதை நம்ம கொஞ்சம் பாகு காய்ச்சி ஊற்றி இந்த மாதிரி இப்படி பிஸ்கட் மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் இந்த மாதிரி வச்சுக்கிடலாம். இதில் உருண்டையாக பிடிச்சிட்டோம்னா லட்டு, இது பிஸ்கட்டு அப்படின்னோம்னா குழந்தைங்க விரும்பி வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாங்க. இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு களியும் சூடாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியத்துக்கும் சாப்பாடு அந்த கத்திரிக்காய் கடையில் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் சாதம் வடித்து கேரட் பொரியல் எடுத்து வச்சாச்சு. நம்ம இன்றைக்கி வீடு வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணனால கொஞ்சம் வேலை இருந்துக்கிட்டே இருக்கிறனால வேலை இருக்கும். நம்மளும் வாடகை வீட்டுக்கு மாற்றி போய்கிட்டு தான் இருப்போம். திரும்ப வருஷத்துக்கு ஒருக்கா 4 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வீடு ஷிஃப்ட் பண்ணோம்னா கொஞ்சம் வேலை இருக்கும். நம்ம அதையும் ரெடி பண்ணணும்ல அப்படின்ட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு குழந்தைகளுக்கு கேட்குற நேரத்தில் இதை செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பதில் இதை கொடுத்து விடலாம். வந்த நேரத்துலையும் எடுத்து கொடுத்து சாப்பிட்டு ஒரு ஏதாவது காரமாக கொஞ்சம் கொடுத்து டீ ஒரு பால் ஆற்றி கொடுத்துட்டோம்னா குடிச்சிட்டு அவங்க பாடத்தை பார்த்துக்கிடுவாங்க. நம்ம வேலைகளை நம்ம பார்த்துக்கிடலாம். அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சில நேரத்தில் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி 2 in 1 மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். குழம்பு வைக்க முடியலையே, காலையில் என்ன செய்ய, மதியம் என்ன செய்யன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காலையில் கடையல் பண்ணி மதியத்துக்கு சாதத்துக்கும் வச்சுக்கிடலாம். இல்லை இட்லிக்கு தோசைக்கும் இது சூப்பராக இருக்கும். ஒரு நேரத்துக்கு இட்லியாக தோசையாக இருந்தாலும் இந்த மாதிரி மீத குழம்பு இருந்ததுன்னா அதோடையே வச்சு நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேலைகளையும் அப்பப்போ பார்த்துட்டு குழந்தைகளுக்கும் என்னென்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுக்குறது தான் நல்லது. நம்மளால் முடிஞ்சது செய்யலாம். முடியலை, வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கொஞ்சமாக டயம் இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிடலாம். ஏன்னா குழந்தைங்க விரும்பி எது கேட்குறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். களியுமே ஒரு நேரம் இப்போ இருந்தே குழந்தைகளை சாப்பிட வச்சு பழகிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு சிறுதானியங்கிறதே எது இல்லாமல் போயிடுச்சு. இந்த சாப்பாடு தான் சக்தியானது, ரொம்ப பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியானதும். அதனால் இப்போ எல்லாம் ஃபுல்லாகவே சிறுதானியத்துக்கு தான் போய் ரெடி பண்ணிட்டாங்க. இப்படி ரெடி பண்ணி கொடுங்க. களியெல்லாம் குழந்தைக்கு விரும்பி சாப்பிட்டுக்கணும். கருவாடு குழம்பு வச்சாலும் சரி, இந்த மாதிரி வச்சாலும் சரி, களிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். உளுந்தும் பருப்பும் குழன்னு வச்சு அந்த மாதிரி சாப்பிடலாம். தேங்காய் சட்னி அதுவும் ரெடி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்படியெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
பாய்.